தடை விதி. நீதி கேட்டு வருவோர்க்கு நீதி அளிக்கும் தீர்ப்புகள் சமூக நீதி எதிரான ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் சமூக நீதிக்கு எதிரான ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பை ரத்து செய். சமூக நீதி வழக்குகளை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எட்டு திக்கும் எடுத்துச் சொல்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளு. மக்களுக்கு உரிமை மறுப்பா. விஷவாயு போன்ற தீர்ப்பு நீதிக்கு வைக்கும் நெருப்பா. ரத்து செய் ரத்து செய் சமூக நீதிக்கு எதிரான ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பை உயர்நீதிமன்றமே ரத்து செய். தீர்ப்பு ஞாபகம் வருதே. திருநாள் நேரத்தில் குர்பானிக்கு தடை விதித்த தீர்ப்பு ஞாபகம் வருதே. இஸ்லாத்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பிசிஎம் சாதி சான்றிதழ் வழங்கக்கூடிய ஆணையத்தை 2024ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்திருந்தது. அந்த அரசு ஆணையை தற்பொழுது முறைகேடான முறையில் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தலைமையிலான அந்த நீதிபதி அமர்வானது தற்போது ரத்து செய்திருக்கிறது. அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த தீர்ப்பானது முற்றிலும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்திற்கு மாற்றத்தை நோக்கி வரக்கூடியவர்களுடைய பிறப்பு உரிமையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு உரிமையை முற்றிலும் தவிடுபொடியாக்கக்கூடிய சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது வெறுமன அடையாளத்திற்காக நாங்கள் நடத்தவில்லை. மிக விரைவில் தமிழக அரசு இதற்கான முறையான சட்டக்குழுவை அமைத்து முறையான வகையில் உச்சநீதிமன்றத்தில் இதை மேல்முறையீடு செய்து இந்த தீர்ப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதேபோன்று தமிழக அரசு இது மாதிரியான சமூக நீதி சார்ந்த மத சார்ந்த வழக்குகளை இப்படி தீர்ப்பு வழங்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழங்காமல் இருப்பதற்கு உயர்நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்டரை வலியுறுத்த வேண்டும் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். வழக்கறிஞர் முகமது, சமூக நீதி மாணவருக்கு மாநில துணை செயலர்.